வணக்கம். நான் தங்கவேலு மாரிமுத்து, தன்னம்பிக்கை எழுத்தாளர். இன்றைய தலைப்பு, வெற்றியாளர்களிடம் அப்படி என்ன இருக்கிறது? வெற்றியாளர்களிடம் அப்படி என்ன இருக்கிறது? நிறையவே இருக்கிறது. சாதிக்க வேண்டும் என்ற சபதம், வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற வைராக்கியம், வெல்லாமல் விடுவதில்லை என்ற வீம்பு, அடைவதற்கு என்று சில லட்சியங்கள், அந்த லட்சியங்களில் ஒரு தீவிரம், வாய்ப்பு எங்கே எங்கே என்று தேடுகிற தாகம், வாய்ப்புக்கு காத்திராமல் அதை உருவாக்கும் திறன், உணவையும் உறக்கத்தையும் கூட ஒதுக்கி வைக்கும் உழைப்பு, தடை, தாமதம், தோல்வி எது வந்தாலும் சமாளிக்கும் தளராத மனம், அடிமேல் அடிபட்டாலும் அடுத்த அடியை எடுத்து வைக்கும் துணிச்சல், தகுதிக்கும் திறமைக்கும் சரியான இடம் எது என்கிற தேடல், ஒவ்வொரு நாளும் சில பலங்களை சேர்த்து கொள்ளும் பழக்கம், நல்ல பழக்கம், சூழ்நிலைக்கு தகுந்தபடி சில காலமாவது அனுசரித்து போகும் பொறுமை, விமர்சனங்களை ஆய்ந்து எடுத்து கொள்ளும் விவேகம், எது முக்கியம் எது முக்கியமல்ல, எது முக்கியம் எது முக்கியமல்ல என்பதில் தெளிவு, எது நல்லது எது நல்லது அல்ல என்பதிலும் தெளிவு, அறிவு, ஆற்றல், அனுபவம், ஆட்கள் அனைத்தையும் சரியாக முழுமையாக பயன்படுத்தி கொள்ளும் மூளை, குறிக்கோள் நோக்கிய வேலைகளுக்கு மட்டுமே நேரத்தை அதிகமாய் ஒதுக்கும் அக்கறை, குறிக்கோள் நோக்கிய வேலைகளுக்கு மட்டுமே நேரத்தை அதிகமாய் ஒதுக்கும் அக்கறை, கடமைகள் காத்து கிடக்க பொழுதுபோக்குகளில் புத்தியை செலுத்தாத பொறுப்புணர்ச்சி, யாருக்காகவும் எதற்காகவும் காத்திருக்காமல் அதே சமயம் யாரையும் முழுக்கவும் சார்ந்திராமல் தன்னையே நம்புகின்ற தத்துவம், நேற்றை விட இன்று எவ்வளவு வளர்ந்தோம் என்ற ஆய்வு, நேற்றை விட இன்று எவ்வளவு வளர்ந்தோம் என்கிற ஒரு ஆய்வு, அத்தனைக்கும் அடிப்படையாய் அசைக்க முடியாத தன்னம்பிக்கை, இவைகளில் என்னென்ன இருக்கிறது உங்களிடம்? அதாவது இதுவரை நான் கிட்டத்தட்ட 22 குறிப்புகளை தந்திருக்கிறேன். அந்த 22 குறிப்புகளில் 10 குறிப்புகளாவது 10 விஷயங்களாவது உங்களிடம் இருந்தால், பாதிக்கு பாதி இருந்தாலே நீங்கள் நிச்சயமாக வெற்றியாளர்தான். வாழ்த்துக்கள். நன்றி. தங்கவேலு மாரிமுத்து.